அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 11/5/2024 சித்திரை மாதத்தின் 28ஆம் நாள் சனிக்கிழமை சதுர்த்தி. இந்த நாள்ல இப்ப நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான இந்த ஒரு வழிபாட்டு முறையை உங்க வீட்டு பூஜையில செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் சங்கடங்கள் எல்லாம் சங்கடகர நாயகனால் நிச்சயமாக தீரும். தேவையான பொருட்கள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன். பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன். இன்று அருகம்புல் முதல்ல வாங்கிக்கோங்க. ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. ரூபாய் நாணயம் முழுக்க சந்தனத்தால பொட்டு வைக்கணும். நாணயம் வெளியவே தெரியாத அளவுக்கு சந்தனத்தை நல்லா கெட்டியாக குழைச்சி அந்த ரூபாய் நாணயம் முழுக்க வச்சு நடுவே குங்குமம் வச்சு ஒரு தட்டுல அருகம்புல்ல பரப்பி அந்த தட்டு மேல இப்ப நீங்க ரெடி பண்ணி வச்சிருக்க ரூபாய் நாணயத்தை முதல்ல வச்சிருங்க. அதன் பிறகு சிறிதளவு மஞ்சள் எடுத்து மஞ்சளால் விநாயகரை பிடித்து அந்த ரூபாய் நாணயத்துக்கு மேல வச்சு அந்த விநாயகருக்கு நீங்க அருகம்புல் மாலை சாற்றி ஓம் கம் கணபதையே நமக என்னும் மந்திரத்தை 111 முறை சொல்லுங்க. தட்டில் அருகம்புல், ரூபாய் நாணயம், சந்தனம், குங்குமம், அதன் மீது ஒரு மஞ்சளால் செய்த விநாயகர், அந்த விநாயகருக்கு 2 அருகம்புல் மேல போட்டு ஓம் கம் கணபதியே நமக எனும் மந்திரத்தை இன்றைய தினம் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப சொல்லி இந்த வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னா விநாயக பெருமானின் அருளால உங்கள் தீராத துன்பம் எல்லாம் நிச்சயமாக தீரும். மறுநாள் அந்த ரூபாய் நாணயத்தை எடுத்து பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க. மஞ்சளால் ஆன விநாயகரை தண்ணீர்ல குழைச்சி உங்க வீட்டு நிலைவாசல்ல பூசிருங்க. அருகம்புல்ல கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திருங்க. இந்த எளிமையான வழிபாட்டு முறையை இந்த சதுர்த்தி நாள்ல தவறாம நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இனிமே நெற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு. மகா பெரியவாவின் அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்.